மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம இந்த எபிசோடில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மார்கழி மாதத்தில் என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான். இப்போ பொதுவாக மார்கழி மாதத்தில் திருமணங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். கிரகப்பிரவேசம், வீடு கட்டி கிரகப்பிரவேசம் வருது, இது ரெண்டும் செய்யக்கூடாது. அப்போ மற்ற விஷயங்கள் செய்யலாமா அப்படின்னா, இப்போ மார்கழி மாதத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க, உங்கள் குழந்தைக்கு ஒரு ஆண்டி நிறவு வருது, ஆயுஷ் ஹோமம்லாம் பண்ணணுன்னா அதெல்லாம் தாராளமாக பண்ணலாம். அது நம்ம நட்சத்திரத்தின் அடிப்படையில் ஏற்கனவே அவன் மார்கழி மாதத்தில் தான் பிறந்திருக்கா, அதில் தான் பண்ணணும். மார்கழி மாதத்தில் வளகாப்பு செய்யலாமா, மார்கழி மாதத்தில் சீமந்தம் பண்ணலாமா, மார்கழி மாதத்தில் அறுபதாம் கல்யாணம் பண்ணலாமா, இது எல்லாமே பண்ணலாம். இப்போ மார்கழி மாதம் ஒரு கர்ப்பிணிக்கு 8வது மாதம்னு வைங்களேன், அந்த 8வது மாதம் அவங்களுக்கு ஒரு வளகாப்பு போட்டு சீமந்தம் தாராளமாக பண்ணலாம். அதெல்லாம் தப்பே கிடையாது. புதுசாக மார்கழி மாதத்தில் திருமணம் செய்யக்கூடாது. அப்போ திருமணம் செய்து அவங்க ஒரு தாம்பத்திய வாழ்க்கையில் ஒரு கணவன் மனைவி போகிறது அப்படிங்கிறது எதற்காக வேண்டாம் அப்படின்னு சொன்னோன்னா, தனுசு ராசி அப்படிங்கிறது கேந்திரம். அதாவது இந்த கட்டத்தில் பார்த்திங்கன்னா அது ஒரு மூலை. பங்குனி மாதம் அது ஒரு மூலை, ஆனி மாதம் ஒரு மூலை, அதே மாதிரி புரட்டாசி மாதம், இந்த 4 மாதமுமே சூரியன் கேந்திரத்தில் இருக்கார். அந்த கார்னர் அதாவது மீன ராசி, மிதுன ராசி, கன்னி ராசி, தனுசு ராசி. ஸோ இந்த கட்டத்தில் கேந்திரத்தில் சூரியன் இருக்கும் பொழுது சுபங்களை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சுபங்கள் அப்படின்னு வரும் பொழுது முதலாவதாக நம்ம சொல்கிறது இதுதான், திருமணம் தான். இந்த திருமணத்தை ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு திருமணமாகி அவங்க தாம்பத்திய வாழ்க்கையில் போகும்பொழுது ஒரு கணவன் மனைவி நிறைய உடல் ரீதியான மாற்றங்கள் வரும். இந்த உடல் ரீதியான வரக்கூடிய மாற்றங்கள் சூரியன் கேந்திரத்தில் இருக்கும் பொழுது ஹெல்த் வைஸ் நிறைய அஃபெக்ட் பண்ணும். அப்போ பிறக்கக்கூடிய குழந்தை, ஒரு தாம்பத்தியத்தில் ஒரு குழந்தை உருவாகுது அப்படின்னு சொன்னால் ஒரு நல்ல ஆரோக்கியமான குழந்தை உருவாகாது, அதுவும் முதல் குழந்தையாக இருந்தால். ஸோ அந்த கர்ப்பம் தரிக்கிறது அப்படிங்கிறது அந்த குழந்தை, அந்த பெண்ணுக்காக இருக்கட்டும் இல்லை அந்த ஆணுக்காக இருக்கட்டும், உடல் ரீதியான பிரச்சனைகள் இவாளுக்கு வரும். அதனால தான் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது ரொம்ப குளிர்காலம். இந்த குளிர்காலத்தில் நம்ம பாடியில் ரொம்ப அதிகமான உணவு, ஒரு திருமணம்லாம் வச்சோன்னா நிறைய ஹெவி ஃபுட்டு நம்ம சாப்பிட்றோம் இல்லையா. ஸோ ஜீரண சக்தி இந்த மாதத்துலலாம் நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும், ஒரு மந்தமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் கிளைமேட்டே. ஸோ நம்ம இந்த மார்கழி மாதத்தில் ஒரு கிளைமேட் மந்தமாக இருக்கும் பொழுது நம்மளை எதற்கு தயார்படுத்தி கொள்ளுகிறோம்னா, ஆன்மீக விஷயங்களில் நம்ம தயார் பண்ணிக்கிறோம். இப்போ மார்கழி மாதத்தில் தான் பார்த்திங்கன்னா கச்சேரிகள்லாம் இருக்கும். சாயந்தரத்தில் நீங்கள் எல்லா சபாக்கள்லாம் பார்த்திங்கன்னா எல்லா கர்நாடக சங்கீதம், டான்ஸு, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இந்த மார்கழி மாதத்தில் பண்ணுறாங்க. எதற்காக அப்படின்னா, நம்ம நம்மளை ஒரு டான்ஸ் போய் பார்க்குறோம் இல்லை ஒரு பாட்டு கேட்குறோன்னா நம்ம மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நம்ம கண்ணுக்கு அது ரொம்ப குளிர்ச்சி, இன்னொன்று நம்மளை நம்ம ஒரு உற்சாகமாக வச்சுப்போம் அப்படிங்கிறதுக்கு தான். ஸோ இந்த மார்கழி மாதத்தில் ஆன்மீக சிந்தனைகள் நமக்கு அதிகமாக இருக்கணும். நம்ம சபரிமலைக்கு மாலை போடுறதாக இருந்தாலும் சரி, இல்லை நம்மளுடைய இந்த மார்கழி மாதத்தில் திருப்பாவை, திருவம்பாவை கோவில்களில் காத்தாலேயே போய் நம்ம அந்த குளிரில் போய் நின்று சாமியை பார்க்குறது, வைகுண்ட ஏகாதசிக்கு கண் விழித்து இருக்கிறது, ஆருத்ரா தரிசனத்துக்கு எல்லா காய்கறிகளையும் போட்டு திருவாதிரை களி பண்ணி நம்ம சாப்பிட்றது, இது எல்லாமே எதற்காக நம்ம செய்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மார்கழி மாதம் ரொம்ப குளிர் மாதம். இந்த மாதத்தில் நமக்கு உடல் ஆரோக்கியத்தில் நிறைய பிரச்சனைகள் வரும். அதனால் இந்த மாதத்தில் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ நம்ம திருமணத்தை அவாய்ட் பண்ணணும். கிரகப்பிரவேசம் ஏன் பண்ணக்கூடாது? சூரியனினுடைய கதிர்வீச்சுகள் பார்த்திங்கன்னா கேந்திரத்தில் இருக்கும் பொழுது அது பூமியில் ரொம்ப குளிர் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த கதிர்வீச்சுகள், சூரியனினுடைய தாக்கம் குறைவாக இருக்கும். அது தை மாதம்தான் அது ரத சப்தமியில் கிழக்கு நோக்கி இருக்கிறது. அப்போது சூரியனினுடைய தாக்கம் ஒரு பூமியில் சரியாக இல்லை அப்படிங்கிறச்சே நம்ம கிரகப்பிரவேசம் பண்ணும்பொழுது நமக்கு அந்த வீடு ஒரு பெரிய பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்காது. தை மாதம் ரத்த சப்தமிக்கு அப்புறம் சூரியன் கிழக்கு நோக்கி திரும்புகிறார் இல்லையா, அப்போ பூமி மேலே அதனுடைய கதிர்வீச்சுகள் நல்லா இருக்கும், ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும், பூமி நல்ல வளமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். அதனால் எந்த ஒரு விஷயமும் நல்லது பண்ணுறதாக இருந்தால்
தை மாதம் ரத்த சப்தமிக்கு அப்புறம் நம்ம பண்ணுறது தான் விசேஷம். சூரியனோட பிறந்த நாள் ரத்த சப்தமிங்கிறது. அதுக்கப்புறம் நமக்கு வந்து நல்லது வந்து கிரகப்பிரவேசமோ கல்யாணமோ எல்லாமே வந்து பண்ணலாம். மற்றது இப்போ மார்கழி மாதத்தில் நீங்கள் வந்து சீமந்தம் பண்ணுறீங்க, 8ஆம் மாதம் வளகாப்பு பண்ணுறீங்க, ஆயுஷமம் பண்ணுறீங்க, 60ஆம் கல்யாணம், 80ஆம் கல்யாணம், இது எல்லாமே அதை அவாய்ட் பண்ண முடியாத ஒன்று. நம்ம பிறந்தநாள் மார்கழி மாதம் வந்து அதில் தான் நம்ம பண்ணியாகணும். ஸோ இது நம்ம தேர்ந்தெடுக்கிறது. ஒரு கல்யாணம் பண்ணுறது நாளெலாம் நம்ம தேர்ந்தெடுக்கிறது, அது கிரகப்பிரவேசம் நம்ம தேர்ந்தெடுக்கிறது. ஸோ நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய நாட்களை மார்கழி மாதத்தில் அவாய்ட் பண்ணிடலாம். ஆனால் ஏற்கனவே முடிவான ஒரு விஷயத்தை இந்த மார்கழி மாதம் வருது அப்படின்னா அதை வந்து நம்ம தாராளமாக பண்ணலாம். ஸோ மார்கழி மாதத்தில் நம்ம பண்ணக்கூடாதது அப்படின்னா ஒரு சில சுப நிகழ்வுகள், கிரகப்பிரவேசம் மற்றும் திருமணங்கள், இதை தவிர்க்கலாம். ஒரு பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணிடுச்சு, இது மார்கழி மாதத்தில் சடங்கு வைக்கலாமா அப்படின்னா அதை நீங்கள் தவிர்க்கலாம். அது தை மாதம் பிறந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து தாராளமாக வந்து சடங்கு வந்து வைக்கலாம். ஸோ இந்த ரெண்டையும் நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயங்களை நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறது மார்கழி மாதத்தில் நல்லது. கண்டிப்பாக இந்த மார்கழி மாதத்தில் அது குளிராக இருந்தாலும் சரி, ஒரு ஆலய தரிசனம் காலை வேளையில் உங்கள் உடம்பையும் உங்கள் மனசையும் ரொம்ப தெம்போட வைக்கும். அது மட்டும் நம்ம நினைவில் வச்சுக்கணும். மார்கழி மாதத்தில் பஜனைக்கு போகிறது, சாயங்காலம் போய் கச்சேரி கேட்குறது, டான்ஸ் பார்க்குறது, இது எல்லாமே நமக்கு வந்து ஒரு நரம்புகளுக்கு ஒரு புத்துணர்ச்சி ஊட்டக்கூடிய விஷயங்கள். ஸோ அது எல்லாமே நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணலாம். மார்கழி மாதம் அப்படிங்கிறதே ஆன்மீக மாதம்தான். ஆன்மீக சிந்தனைகளும் ஆன்மீக சமாச்சாரங்களும் நம்ம வந்து தொடர்ந்து இந்த மார்கழி மாதம் பண்ணும் பொழுது நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் மிகவும் நன்றாக இருக்கும். வேறு சிந்தனைகள் எல்லாம் நம்ம மனசில் வந்து வராது. இந்த குளிர்காலம் போயிட்டு அடுத்த வரக்கூடிய காலத்திற்கு நம்ம உடல்நிலையை நம்ம தயார்படுத்திக்கலாம். ஸோ தை மாதம் வந்தாலே நமக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு குளிர் எல்லாம் வந்து குறையும். அப்புறம் மாசி பங்குனியில் நமக்கு வெயில் வர ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த மார்கழி மாதத்தில் இந்த காரணத்தினால தான், இந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்னால தான் ஆன்மீகத்தில் நம்ம பெரியவங்க அது அதிகமான ஈடுபாட்டை நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இந்த மார்கழி மாதம் கோவிலுக்கு போங்க, நிறைய விரதம் இருங்க, உணவு கட்டுப்பாடுகள் எல்லாம் நம்ம வச்சுக்கலாம். அதே மாதிரி ஐயப்ப பக்தர்கள் வந்து நிறைய அன்னதானம் பண்ணலாம். புண்ணியங்களை சேர்த்து கொள்ளக்கூடிய ஒரு மாதமாக இந்த மார்கழி மாதம் நமக்கு அமைஞ்சிருக்கு. நிறைய வைணவ தலங்களில் இந்த மாதம் நிறைய சிறப்புகள் இருக்கும். ஸோ கோவிலுக்கு நிறைய மஞ்சள் வாங்கி கொடுங்க, ஆண்டாள் போய் செய்வீங்க, ஆண்டாளுக்கு மாலை சாத்துங்க, முடிஞ்ச ஸ்ரீவில்லிபுத்தூர் போயிட்டு வாங்க. இது எல்லாம் இந்த மார்கழி மாதத்தில் நம்ம சிறப்புகளை வந்து பார்க்கலாம். என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ செய்யக்கூடாதவை நான் சொல்லிட்டேன். திருமணங்கள் மற்றும் கிரகப்பிரவேசங்கள், சடங்கு, உங்கள் வீட்டில் வந்து ஏஜ் அட்டன் பண்ணவங்களுக்கு சடங்கு, இது மாதிரியான நிகழ்வுகளை தவிர்ப்பது நல்லது. என்ன நேயர்களே, இன்றைய பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் இந்த மார்கழி மாதத்தில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.